எண்ணின் ஆன்மீக கலசம். வாழ்க்கை ஜோதிடர் திரு பி. முகுந்தன் முரளி. இன்னைக்கு பரிகாரத்தில் தமிழகத்தில் மட்டும் இல்லை, ஜோதிடம் அப்படின்னாவே அதில் ஆதிகால பரிகாரம் அப்படின்னா ஒரு பேரை சொன்னால் சுபமாரிமுத்து ஐயா அவர்கள் தான் சொல்லுவாங்க. அந்தமாரி நின்றதுக்கு ஒரு பரிகாரம், உட்கார்ந்ததுக்கு ஒரு பரிகாரம், தூங்குனதுக்கு ஒரு பரிகாரம், சாப்பிட்றதுக்கு ஒரு பரிகாரம் அப்படின்னா சாதாரண மனிதனால் எடுக்க முடியாது. அதுக்குள்ள உடம்பு ரத்தம் எல்லாம் ஜோதிடத்தில் ஊர்னா மட்டும்தான் எடுக்க முடியும். அந்தமாரி பரிகாரத்தில் ஊறி 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 அவர் மாரி எடுக்கிற மாரி ஒரு பரிகாரம் இன்னைக்கு நீ வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை, இதுக்கு முன்னாடியே வாய்ப்பு இல்லை. அந்த மாரி சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பொக்கிஷம். கிட்டத்தட்ட 1300 வேலைகளை ஆதரவற்ற அந்த இறந்தவங்களுடைய பாடியை அடக்கம் பண்ணியிருக்கார் அவருடைய சொந்த செலவில். இது யாருக்கும் கிடைக்காத ஒரு பெரிய பாக்கியம், பொக்கிஷம் அவருக்கு கிடைச்சிருக்குது. அது மட்டும் இல்லை, இந்த 75வது மாதாந்திர கருத்தரங்க கூட்டத்திற்கு 56வது அன்னதானமாக இந்த நடந்த நிகழ்வுக்கு எல்லாத்துக்கும் அன்னதான நன்கொடை ஐயா அவர்கள் கொடுத்துருக்கிறாரு. இது மட்டும் இல்லை, இப்போதான் ஒரு வார்த்தை சொன்னார். அவருடைய சொந்த செலவில் 1.5 டன் ஏசி, இந்த ஹாலுக்கு ஃபுல்லாக 2 ஏசி இந்த 75வது மாதாந்திர கூட்டத்திற்கோசரம் ஐயா அவர்கள் அன்பளிப்பாக கொடுக்கிறார். ஸோ அதற்கும் ஐயா அவர்களுக்கு மனமார்ந்த ஒரு நன்றியும் வாழ்த்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். அதே நேரத்தில் கிட்டத்தட்ட யாருமே பண்ண முடியாத ஒரு சாதனை ஒன்று பண்ணியிருக்கார். அதனால தான் 2 முறை நம்முடைய வாழ்நாள் சாதனையாளர் விருதில் 2 முறை கொடுத்து, இந்த முறையும் டிசம்பர் மாதம் 13, 14 அஷ்டலட்சுமி ஜோதிட திருவிழா டேட் இன்னைக்கு அலௌன்ஸ் பண்ணியாச்சுங்க. யூபிஎஸ் அது நீங்கள் பேசிட்டு சொல்லிடுங்க. அதையும் கேட்டார், அப்புறம் எதுவும் சொல்லலை. அதை அப்புறம் மணிமுறையை பேசிட்டு இருந்தோம். என் பங்குக்கு நான் சொல்லிட்டு இல்லைங்க, 2 ஏசி ஐயா அவர்கள் வாங்கி கொடுக்குறாரு. அதே நேரத்தில் பார்த்தீங்கன்னா சாதனைன்னு ஒன்று சொன்னது. கிட்டத்தட்ட 6.5 கிலோ புத்தகத்தினுடைய வெயிட் 6.5 கிலோ. இன்னைக்கு எந்த ஜோசியருமே எழுதுனது கிடையாது. அது எழுதுறதுக்கு எவ்வளோ கஷ்டம், எவ்வளோ பரிகாரங்கள், அந்த எவ்வளோ அனுபவங்கள் கிடைச்சிருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 33 ஆண்டுகள் ஜோதிடத்துறையில் இருக்கிறார். அப்போ அந்த அனுபவத்தை எல்லாமே பரிகாரத்தில் கரைச்சி குடிச்சு ஜூஸ் மாரி நல்லா எடுத்து நமக்கு அழகாக கொடுத்துருக்கிறார். அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர், எங்களுடைய இனம் பிரியாத ஒரு நண்பர்னு என்று சொல்லலாம். முக்கியமான நிகழ்வுக்கு அவர் இல்லாத நிகழ்வு மகரிஷில் இதுவரைக்கும் நடந்தது அல்ல. அந்த மாரி ஒரு அற்புதமான ஒரு மனிதர். இப்பொழுது டாக்டர் சுபமாரிமுத்து ஐயா அவர்கள் இப்பொழுது அற்புதமான முறையில் ஆதிகால பரிகாரத்தினுடைய நுணுக்கங்களை பற்றி சிறப்புரை ஆற்ற இருக்கின்றார். உங்களுடைய உற்சாகமான கைத்தட்டலோட. சரி, மதிய உணவு எப்படி இருந்துச்சுங்க? மதிய உணவு எப்படி இருந்ததுங்க? அற்புதமாக இருந்துச்சுங்க. என்னென்ன சாப்பிட்டீங்க அப்படி சொல்லுங்க. சாம்பார், புளிக்குழம்பு, 2 பொரியல், அப்பளம், பாயாசம், வடம். ரைட், ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. இதெல்லாம் அன்னதானம் கொடுத்து நம்மளோட சுபமாரிமுத்து ஐயா அவர்கள். அதனால் ஏன்னா அவர் சாப்பிடல, வர்றதுக்கு லேட் ஆயிடுச்சு. அதனால் அதை தெரிஞ்சுக்கணுமில்ல ஐயா கிட்ட. அதனால் நீங்கள் என்ன சாப்பிட்டீன்னு சொல்லும் போது ஐயாவுக்கு தெரிஞ்சுக்கலாம். அதனால் மனமார்ந்த ஒரு நன்றி தெரிவித்துக்கொண்டு இப்பொழுது செல்லமாக அழைக்கக்கூடியது, ஏன்னா இவர் ஒன்று தானே கூப்பிட முடியும், வேறு யாரும் கூப்பிட முடியாது. பாட்ஷா பாய் ஐயா அவர்கள் இப்பொழுது சிறப்புரையாற்ற இருக்கின்றார். உங்கள் உற்சாகமான கைத்தட்டலோட. அனைவருக்கும் வணக்கம். ஐயா ஒவ்வொரு தடவை இந்த மேடைக்கு எங்களை மறக்காமல் கூப்பிடுறாரு இல்லைங்களா ஐயா? முகுந்தன் முரளி ஐயா ஒவ்வொரு தடவையும் எங்களை மறக்காமல் கூப்பிடுறாரு. அதுவே நாம் செய்த புண்ணியம். இந்த சாப்பாடு அன்னதானங்கிறது ரொம்ப முக்கியம். போன ஒரு மாநாட்டில் இப்போ ஒரு அது என்ன ஊர் ஐயா? இப்போ போயிட்டு வெள்ளை ரவி சார், அவர் ஒருத்தர் ரவி சார்னு சொல்லி ஒருத்தர் நல்லா பண்ணுறாங்க. அவர் நம்ம மீட்டிங் கூப்பிட்டுருந்தார். அந்த மீட்டிங்கில் போய் நம்ம சில விஷயங்களை எல்லாம் கொஞ்சம் நமக்கு தெரிஞ்ச விஷயத்த சொன்னோம். அதில் முடிக்கும்போது ஒரு அன்னதான பிரபு
இது வரைக்கும் சாப்பாடு போட்டார். இப்போ இன்னொருத்தர் அன்னதான பிரபுவை நான் அறிமுகப்படுத்தி வைக்கிறேன்னு சொல்லி ஒரு ஐயாவை அறிமுகப்படுத்தி வச்சாங்க. அவரை பார்த்து நான் ஒரு கைதட்டி சாப்பாடு போட்டதுக்கு இனிமேல் சாப்பாடு அவர் போடுறாரு அப்படின்னாங்க. ரொம்ப நன்றிங்க அப்படின்னு. அதை என் மனைக்கு என் கையில் கொடுக்கும்போது நான் சொன்னேன், அடுத்து இன்னொரு அன்னதான பிரபு உருவாயிட்டாருன்னு சொன்னாங்க. அப்போ நான் என்ன சொன்னேன்னா, நாம் வந்து ஜோதிடத்தில் சாப்பாடு போடுறதே எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறோம். இது மாதிரி யாராவது மனித இறக்கப்பட்டு இன்னொருத்தர் செய்ட்டுங்கிறதுக்காகத்தான் நம்ம செய்கிறோம். அதனால் அங்கே ஒரு அன்னதான பிரபு உருவாகிறாருன்னு சொன்னோன்னே அப்போ நம்ம வந்து ஒரு டெமோ மாதிரி தான். அப்போ நிறைய பேர் இது உருவானா தான் எல்லாருடைய வயிற்று பசிக்கும் சாப்பாடு போய் சேரும். ஒரே ஆள் சுமக்க முடியாதுன்னு அவருக்கு ஒரு மரியாதை செலுத்திட்டு வந்தேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு காலத்தில் நம்ம சாப்பாடு இல்லாமல் நம்ம வீட்டில் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்போம். இன்றைக்கி சாப்பாடு கொடுக்குற அளவுக்கு நம்ம வளர்ந்துருக்குறோம் அப்படின்னு சொன்னால் அது நம்ம செஞ்ச பூர்வ ஜென்ம புண்ணியம் தானே. அதனால் இன்றைக்கி 56வது மாநாடு ஐயா கூப்பிட்டு இன்றைக்கி காலையில் நைட்டு சென்னையில் இருக்கேன், காலையில் ஃப்ளைட்டை பிடிச்சி வந்தாச்சு. வந்து 2 மாநாடு கரெக்டாக அட்டன் பண்ணியாச்சு. சந்தோஷம். இதில் இந்த அன்னதானம் ஒன்று மட்டும் ஆதி காலத்தில் ஒரு பழமொழி இருக்குது, உங்களுக்கு தெரியுமா? அன்னதானத்துக்கு முன்னாடி ஒரு வார்த்தை இருக்குது, யாராவது தெரியுமா? அன்னதானமே ஒரு பழமொழி, ஒரு 300 வருஷத்துக்கு முன்னாடி சொன்ன வார்த்தைகள். இன்றைக்கி அது இந்த இடத்துல உங்களுக்கு அறிவிக்கிறேன். அன்னை தானம்னா உங்களுக்கு ஏதாவது புரியுதா? அன்னை தானம், அன்னை தானம் அப்படின்னு என்னென்னா, அன்னைன்னா பெற்றவங்க இல்லையா? அன்னைன்னா பெற்றவங்க. அன்னை அவங்க தானம் கொடுத்தாங்களா? என்ன கொடுத்தாங்கன்னா, பெற்ற குழந்தைக்கு தாய்ப்பாலத்தான் அன்னை தானம்னு பேர் வச்சாங்க. அந்த குழந்தை சோறு குழம்பு ரசம் சாப்பிடுமா? அப்போ பச்சை குழந்தைக்கு அன்னை தானம்னா, அன்னைனா தாய், அதுக்கிட்ட இருக்கிற தானமே அதுக்கிட்ட இருக்கக்கூடிய தாய்ப்பால் தான். அந்த தாய்ப்பால் குடித்து அந்த அன்னை தாயின்னு சொல்லி வளர்ந்ததுனால தான் காலப்போக்கில் அன்னை தானம் காலப்போக்கில் அன்னதானமாக மாறுச்சு. இன்றைக்கி எவ்வளோ ஒரு சந்தோஷங்க. முன்னோர்கள் அந்த காலத்தில் கற்றுக்கிட்ட வித்தை இன்றைக்கி நம்மளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் ஜோதிடம் பார்க்கும்போது நிறைய பேர் இன்றைக்கி ஒரு விஷயம், அங்கே சொன்ன விஷயத்தை இங்கேயே சொல்லிடுறேன். நிறைய பேர் கூட பிறந்தவங்க 6-7 பேர் இருப்பாங்க. ஜாதகம் பார்க்க வந்தாங்கன்னா 6-7 பேரில் 7 பேரில் 6 பேர் நல்லா இருக்கிறாங்க. ஜாதகம் பார்க்க வந்தவர் மட்டும்தான், நான் மட்டும்தாங்க இன்றைக்கி வரைக்கும் முன்னேறல. இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்குதுங்களான்னு கேட்பாங்க இல்லையா? எல்லாருமே நாங்கள் இது கேட்பாங்க இல்லைங்கம்மா. எல்லாருமே 6-7 பேரில் அன்னதானம் பண்ணுறதுக்கு இது மாதிரி செய்கிற மாதிரி எத்தனையோ பேர் எல்லாம் முன்னேறிட்டாங்க, நான் மட்டும்தான் முன்னேறல அப்படியே கேட்பாங்கல்ல. இதுக்கு நீங்கள் ஒரு உதாரணம் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். ஒரு உதாரணம் என்ன சொல்லுவீங்க? நீங்கள் ஜோசியர் சொல்லுங்கள், ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லுங்களேன். அதாவது 7 பேரில் 6 பேர் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் நல்லால. ஏங்க எனக்கு மட்டும் ஆண்டவன் இந்த கஷ்டத்தை கொடுத்தாரு, இதுக்கு ஏதாவது பரிகாரம் இருக்கான்னு நம்ம ஜோசியராக இருந்து கேட்குறாங்க. இப்போ நம்ம என்ன சொல்லலாம்? சரிங்க, அது தர்மம், அது தர்ம வழி. ஆனால் அந்த 6 பேர் நல்லா இருக்கிறாங்க, நான் மட்டும்தான் கஷ்டப்படுறேங்கிறாங்க. அந்த அம்மாவை திருப்தி பண்ணுற மாதிரி வார்த்தை வேணுமே. அப்போ தான் அவங்க மனசு கேட்டதுக்கு ஒரு பதில் வரும். நான் என்ன சொன்னேன்னா, ஒரு தென்னை மர தோப்புக்குள்ளே போங்க, கிணறு அங்கே பக்கத்தில் இருக்கும். அந்த கிணத்து தண்ணி இதுதான் அந்த தென்னை மரமே அந்த பாஞ்சு ஒரு தென்னம்பிள்ளையாக வளரும். அந்த தென்னை மரத்தில் போய் மேலே ஏறி போய் ஒரு சைடு இருக்கக்கூடிய ஒரு இளநீ ஒரு குலையை வெட்டி கீழே கொண்டு வந்து எல்லாத்தையுமே வெட்டி ஓப்பன் பண்ணி ஒரு 1 டம்ளர் ஒரு 10 டம்ளர் வச்சு இந்த 10 இளநீ ஊற்றுங்க. எல்லாமே நேராக ஈவனாக இருக்குமா இல்லை ஏற்றத்தாழ்வு இருக்குமா? இது மாதிரி தான் வாழ்க்கைங்க. எப்படி? இது மாதிரி தான் உங்கள் வாழ்க்கை. நான் சொன்னது ஒரு மரம், ஒரு கிணத்து தண்ணி, ஒரு தாய் மரம், அந்த தாய் மரத்தில் இருக்கக்கூடிய பிள்ளைகளும் ஒரு குலையில் தான் ஒன்று. ஆனால் நீங்கள் 1 டம்ளரில் பார்த்தீங்கன்னா அதை ஊற்றி வச்சோம்னா ஈவனாக இல்லை. அப்போ ஒரு மரத்தில் இருக்கக்கூடிய ஒரு குலையில் இருக்கிற இளநியே ஈவனாக இல்லையே. ஒரு தாய் பெற்று 7 பேர் இருந்தாலே எப்படி ஒற்றுமையாக இருப்பாங்க? ஏற்றத்தாழ்வு இருக்க செய்யுமா இருக்காதா சொல்லுங்கள்? இந்த அம்மா சொன்னனே அப்புறம் தான் அவங்களுக்கு கொஞ்சம் மைண்டு வேலை செஞ்சுருக்குது. ஓ ஆமாம், தென்னம்பிள்ளை சொன்னாப்புல எல்லாமே இளநீர் வந்து எல்லாம் ஒரே மாதிரி இருக்காது.
ஏற்றத்தாழ்வோடு தான் இருக்குது. அது மாதிரி நம்ம முன்ன பின்ன பிறந்திருந்தா நம்ம டேட் ஆஃப் பர்த் டைம் வேறு, நம்ம ராசி வேறு, நம்ம நட்சத்திரங்கள் வேறு, அப்போ காலங்கள் எல்லாத்துக்கும் ஏற்றத்தாழ்வாக தான் இருக்குன்னு அதுக்கப்புறம் தான் அவங்க புரிஞ்சுக்கிட்டாங்க. நீங்கள் ஜாதகம் பார்க்கும்போது இந்த வார்த்தை சொன்னீங்கன்னா அவங்க அந்த இடத்துல மகிழ்ச்சியாவாங்களா ஆக மாட்டாங்களா? என்னங்கய்யா? அது அந்த காலம் சொல்லுவாங்க, ஒரு நாள் பெற்ற பிள்ளை ஒரு நாள் சோறு போடாட்டியும் கூட தென்னம்பிள்ளை ஒரு நாள் சோறு போடுமா. அதானுங்கய்யா, அதுதான் அந்த வாழ்க்கை. அப்போ அந்த தென்னம்பிள்ளையை வச்சு இந்த பரிகாரம் ஆதி பரிகாரம் எடுக்கும்போது இந்த 7 அண்ணன் தம்பி ஒற்றுமையாக இருக்குன்னு சொன்னவங்களுக்கு ஒரு மரத்துலேயே வித்தியாசம் இருக்குதுங்கும் போது நம்ம ஒரு வயிற்றில் பிறந்தவங்களுடைய கூட பிறந்தவங்களை ஏன் வித்தியாசம் வராது சொல்லுங்கள்? கரெக்டு தானே? இதை நம்ம ஜோதிடத்துக்கு இந்த மாதிரி வார்த்தைகள் எல்லாம் நம்ம கரெக்டாக வச்சுக்கிட்டிங்கன்னா அது உங்களுக்கு நல்லது தானே. இந்த ஆதிகால பரிகாரத்தில் நிறையா முக்கால்வாசி மக்களுக்காக நிறைய அந்த ஆதிகால பரிகாரம் நிறைய சொல்கிறோம். இதில் இந்த 3 தலைமுறை பற்றி சொல்லியிருந்தேன் சில வீடியோவில். உங்களுக்கு தெரியுமா? அது 3 தலைமுறை வந்தால் வீட்டை மாற்றுங்கன்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் சொல்லி வச்சுருக்காங்க. அதானே? கரெக்டு தானுங்க ஐயா? நீங்கள் கொஞ்சம் எனர்ஜியாக உட்காந்திங்கன்னா நானும் கொஞ்சம் எனக்கு ஏன்னா நீங்கள் கூட என் கூட பேசி வரணுமில்ல. ஏன்னா இந்த மீட்டிங் எப்படின்னா இவங்க எல்லாம் பேசிட்டு போயிடுவாங்க. நான் அப்படி இல்லைங்க. நீங்கள் தெளிவாக தெரிய வரைக்கும் நான் உங்களுக்கு விளக்கம் கேட்பேன். இதில் இந்த 3 தலைமுறைகள் வந்தால் வீட்டை மாற்றி கட்டுங்கன்னு சொல்கிறாங்க. கரெக்டு தானுங்க ஐயா? சரி, அந்த வீட்டை மாற்றி கட்டுங்கிறத முன்னோர்கள் எப்படி யூகிச்சுக்கிறாங்கன்னு இப்போ நம்ம செக் பண்ணலாங்களா? ஒரு ராசியில் எத்தனை டிகிரி இருக்குதுன்னு சொல்லுங்கள்? 30 டிகிரி. அப்போ மேசம் 30ன்னு வச்சுக்கலாங்களா? ரைட்டு. ரிஷபம் அப்படியே சவுண்டாக வரணுமே. மேசம் 30, ரிஷபம் 60, மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம். 360. மறுபடியும் மேசத்துக்கு போக வேண்டாம் இல்லைங்களா? 300. வெரி குட். 360 டிகிரி வச்சுருக்காங்க. எச்சு கம்மி எது இல்லையே இல்லைங்க? ரைட்டு. நல்லா தெரியும் எல்லாத்துக்கு. சிறப்பு. இப்போது எத்தனை தலைமுறைங்க நம்மளுடைய வாழ்க்கை? 3 தலைமுறை. 21 தலைமுறைங்க. கரெக்டுங்களா? இந்த 21ங்கும் போது இந்த 21 எங்கே இருக்குது நீங்கள் செக் பண்ணிக்கணும். எங்கே? மேசத்தில் இருந்து 210 எங்கே வருது? துலாத்தில். அப்போ 21 இங்கே இருக்குது. அதை மறந்துடக்கூடாது. கரெக்டுங்களா? 30 60ன்னு வரும்போது 21 210 டிகிரி இங்கே இருக்குது. சரி, இப்போ எத்தனை தலைமுறைங்க? 3 தலைமுறை. ஒரு தலைமுறைக்கு இப்போ ஆயில் எடுக்கலாம். ஒரு மனிதனுக்கு எவ்வளவு ஆயில்னு சொல்லுங்கள்? 120. அப்போ மேசம் முதல் கடக வரை எவ்வளவுங்க? 120. ஒரு தலைமுறை வாழ்ந்து முடிச்சிட்டாங்க. கரெக்டுங்களா? அதாவது மேசத்தை கடகத்தை விட்டுருங்க. சிம்மத்திலிருந்து விருச்சிக வரைக்கும் 2வது தலைமுறை எவ்வளோ வச்சுங்க? 120 எவ்வளோ? வெரி குட். தனுசிலிருந்து மீன வரைக்கும் எவ்வளவுங்க? விருச்சிகத்திலேருந்து அந்த எடுத்துட்டீங்களாலும் சரி, தனுசு இருந்து எடுத்தாலும் சரி 120. அப்போ 3 120 எவ்வளவு? 360. அப்போ கட்டத்திலேயே இடமில்லை. இனிமேல் கட்டடத்தை மாற்றுங்கன்னு முன்னோர்கள் அந்த காலத்தில் சொல்லி வச்சுருக்காங்க. என்ன சார், அவர் எவ்வளோ ஆனந்தமாக சிரிக்கிறார் பாருங்க. என் வாழ்க்கையில் நான் இத்தனை வரைக்கும் தலைமுறையாக வாழ்கிறேன். ஒரு ஆனந்தமாக அவர் சிரிக்கிறார். ஐயா கரெக்டு தானே? இந்த சிரிப்பை பார்க்கணுன்னா 1 கோடி கொடுத்தாலும் கிடைக்காது. ஆனால் 360 டிகிரிக்குள்ளே அந்த 1 கோடி கொடுத்தாலும் அந்த சிரிப்பு அதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கா இல்லையா? என்ன சார்? சார் அதானே. இப்போ பாருங்கள், 3 தலைமுறைக்கு 360 வருஷமானால் அந்த வீட்டை நாங்கள் விற்க சொல்லலை. அந்த காலத்தில் ஆதி காலத்தில் அஸ்திவாரத்தை கரெக்டாக போட்டிருப்பாங்க. அதோடவே கட்டாமல் நீங்கள் உங்கள் டேஸ்ட்டுக்கு இந்த தலைமுறைக்கு அப்டேட்டுக்கு நீங்கள் கட்டிக்கலாம். ஆனால் அழிச்சு கட்டுங்கன்னு சொல்லுது. கரெக்டுங்களா? அப்படி தானுங்க ஐயா? சரி, இந்த 21 தலைமுறைக்கும் போது உங்களுக்கு எங்கே வருது? துலா ராசி வருதுங்களா? இந்த துலா ராசியில் 21ங்கும் போது 210 டிகிரி இங்கே வருது. அதைத்தானே சொல்ல வராங்க. அப்போ இந்த 21 தலைமுறைக்கு ஜென்மம் வாழ்கிறதுக்கு காலச்சக்கரத்துக்கு மேசம் வந்து ஒரு ஆணாக இருந்தால் இந்த துலாம் வந்து பெண்ணாக வருது. அப்படி தானே? அப்போ இன்னொரு வீட்டிலேருந்து ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து அங்கிருந்து நீங்கள் வம்ச விருத்தி ஆகிறக்காகத்தான் அந்த துலா ராசிக்குள்ளே முதல் நட்சத்திரம் என்ன இருக்குது? சித்திரை இருக்குது. அதுக்கு அடுத்ததுங்க சுவாதி. அதுக்கு அடுத்ததுங்க இந்த சித்திரை நட்சத்திரங்கிறது மேசத்துலேருந்து தலைமுறையாக அந்த செவ்வாய் கரெக்டாக துலா ராசியில் வந்துருச்சு.
சுவாதி என்பது ராகுன்னா தாத்தா பாட்டி, அதுக்குள்ளே வந்துட்டாங்க. அவங்க வம்சம்தான் விசாக நட்சத்திரம்னா வம்ச விருத்திக்கு குழந்தை எல்லாமே உள்ளே வந்துருச்சுங்களா. அப்போ துலாத்தில் தான் ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து வம்ச விருத்தி ஆகிறக்காக காலச்சக்கரத்துக்கு 7ஆம் இடம் தான் கல்யாணம்னு அந்த காலத்தில் முன்னோர்கள் அதை வச்சுருக்காங்க. என்னங்க ஐயா, இது கரெக்டு தானுங்க ஐயா, இதில் ஒன்றும் மாற்றம் இல்லைங்களே. இப்போது நல்லா யோசிச்சு பாருங்கள், நம்மளோட பாரம்பரியமாக நம்மளோட வம்சத்தில் இன்றைக்கு வரைக்கும் தலைமுறையாக வாழ்கிறோம். 3 தலைமுறையானால் பிறந்தது ஒரு இடம், வளர்ந்தது ஒரு இடம், இருக்கிறது ஒரு இடம், அப்படி தானே வாழ்ந்துருக்கோம். ஒரே இடத்துல 360 வருஷம் நம்ம எதாவது வாழ்ந்தோமா? இப்போ நல்லா பாருங்கள், நீங்கள் நம்ம உடம்பில் எல்லோரும் காலையில் எழுந்திரிச்சு குளிச்சிருக்கிறோம். நம்ம என்ன நினச்சிக்கிறோம், நம்ம உடம்பு சுத்தமாக இருக்குதுன்னு இப்போ நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க, அதானே? சரி, இப்போ நம்ம செக் பண்ணி பார்த்துடலாம். இப்போ கோயில் எத்தனை வருஷத்துக்கு ஒருக்கா கும்பாபிஷேகம் பண்ணுறாங்க ஐயா? 12 வருஷத்துக்கு ஒருக்கா. எதுக்கு பண்ணுறாங்க? 12 வருஷத்துக்கு ஒருக்கா பண்ணுறாங்க ஐயா. எதுக்கு பண்ணுறாங்க? அது 12 வீட்டுக்கு 12 குரு வந்துடுறாரு, மறுபடியும் வந்து 12 வீட்டுக்கு தான் வருவார், மறுபடியும் 12 வீட்டுக்கு வருவார். 5 12 5 12 60, 6 12 72, இப்படியே வரும்போது 12 120 போயிடும். அதை பற்றி பிரச்சனை இல்லை. கோவில் கும்பாபிஷேகம் எதற்கு செய்கிறாங்க? 12 வருஷத்துக்கு ஒருக்கா. இப்போ கோவிலில் போய் அர்ச்சனை பண்ணுறாரு, கரெக்டுங்களா? கோயில் கருவறைக்குள்ளே போய் அர்ச்சனை பண்ணுறாங்க. தெரிஞ்சோ தெரியாமையோ வாயிலேருந்து ஒரு எச்சி வந்து சாமி மேலே பட்டுருது தெரியாமல், ஒன்று, அது ஒரு நெகட்டிவ், கரெக்டுங்களா? அடுத்தது, நீங்கள் எத்தனையோ கொடுமைகளெல்லாம் கொண்டு போய் சாமிகிட்ட வைக்கலான்னு நினச்சி தான் நீங்கள் எல்லாருமே கொண்டு போய் அங்கே உட்காந்து கஷ்டத்தை போகிற அங்கே தான் சொல்லுவீங்க. அங்கே நெகட்டிவ் ஸ்டோரேஜ் ஆகுது. பிறக்காத வீடும் இறக்காத வீடும் இல்லை, கரெக்டுங்களா? அங்கே ஒருத்தர் பிறந்திருப்பாங்க, அங்கே இறந்துருப்பாங்க. ஏன்னா 1000 வருஷம் கோயில், அங்கே உட்காந்தா தூங்கியிருப்பார், தூங்குனவர் எந்திரிச்சாரான்னு தெரியாது. அப்போ எல்லா ஸ்டோரேஜும் அந்த கோயிலுக்குள்ளே தான் இருக்குது, கரெக்டுங்களா ஐயா? இத்தனை கோயிலுக்குள்ளே இருக்கிறனால இந்த 12 வருஷத்துக்கு ஒருக்கா இந்த சாமிக்கு வந்து போனது வந்தது எல்லாத்தையும் மாற்றி ஊடு ஊற விரதம் இருக்க சொல்லி பஞ்ச வர்ணங்கள் பூசி பூஜை யாகமெல்லாம் செஞ்சு வேத பாடசாலை ஆரம்பித்து யாகம் பண்ணி அந்த புனித நீரை கொண்டு போய் சாமிக்கு தலையில் ஊற்றினாலும் அந்த கோபுரத்து மேலே ஊற்றினா அந்த கோவில் புனிதமாகுது, அதானுங்க ஐயா? ரைட்டு. நாம் இத்தனை காலமாக இளவு வீட்டுக்கு போகிறோம், கருப்பு கருமாந்திர வீட்டில் சாப்பாடு எடுத்திருக்கோம், கல்யாண வீட்டுக்கு போயிருக்கோம், குழந்தை பிறந்த வீட்டுக்கு போயிருக்கோம், சீருக்கு போயிருக்கோம், இன்னொரு வீட்டில் போய் நம்ம தூங்கி எந்திரிச்சு வந்திருக்கோம். அதிகமாக நெகட்டிவெல்லாம் நம்ம வாங்கி வச்சுக்கிற 12 வருஷமாக நமக்கு எப்போ கும்பாபிஷேகம் பண்ணிக்கிறாங்க சொல்லுங்கள் சார், சொல்லுங்கள். அப்போது இல்லை, அப்போது சாமிக்கு புண்ணியதானம் பண்ணுனா அந்த சாமி புனிதம் அடையுது. நம்ம வீட்டில் 12 வருஷத்துக்கு ஒருக்கா நம்ம வீட்டுக்கு ஒரு நவக்கலசங்கள் வச்சு சத்தி சிவன் கலசம் வச்சு பூஜை யாகம் பண்ணி அந்த தீர்த்தம் எடுத்து உங்கள் தலையில் ஊற்றுனா நீங்கள் புனிதமாவீங்களா ஆக மாட்டீங்களா சொல்லுங்கள்? என்ன சார், அந்த சாமி மேலே ஒரு 2 சொட்டு தீர்த்தம் பட்டா நம்ம உடம்பு புனிதமாயிருன்னு சாமி வகத்தில் கும்பாபிஷேகத்துக்காக அந்த தீர்த்த விட வரைக்கும் இருக்காங்க. நம்ம வீட்டிலேயே அதே பாடசாலையும் அதே தெய்வ சக்தியும் கொண்டு வந்து வச்சு நம்ம இடத்த சுற்றி வீடு வாசலுக்கெல்லாம் எத்தனையோ காற்று கருப்பு நெகட்டிவ் எல்லாமே இருக்கும். ஏன் 12 வருஷம் பண்ணினா காசு செலவாகுது. 12 வருஷத்துக்கு ஒருக்கா ஒரு கலசை யாகம் பண்ணி அந்த வீடு பூரா தெளித்து நீங்கள் எல்லோரும் குளித்து ஒரு புது ட்ரெஸ் போட்டு உங்கள் குலதெய்வம் கோயில் போயிட்டு வந்தால் நம்ம மனசு என்ன சொல்லும்னா, இனிமேல் நம்மளுக்கு எல்லா கர்மாவும் இதோட தீர்ந்துருச்சு, நம்ம புது பிறவி எடுத்து வந்துட்டா இனிமேலாவது வாழ்க்கை நம்ம நல்லா இருப்போங்கிற நம்பிக்கை வருமா வராதா சொல்லுங்க ஐயா? புது எண்ணம் உருவாகும், புதிய வண்ணம் உருவாகும் இல்லைங்களா? இதெல்லாம் கரெக்டு தானே? அப்போ நம்மளை நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு நம்ம என்ன பரிகாரம் வச்சுக்கிறோம் சொல்லுங்க? இனிமேல் செய்யணும். அதுக்கு தாங்க இந்த மைக்கை கொடுத்துருக்காங்க. இனிமேல் நம்ம செய்யணுமில்ல, ஏன்னு கேளுங்க. நம்ம இது வரைக்கும் கோயிலாக பார்த்தோம், எல்லா பேரும் கோயிலே போய் கரெக்டு தானேங்க? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? கோவிலில் போய் ஒரு லெட்டரில் வந்து எனக்கு கடன் அடையணும், சாமிகிட்ட போய் நான் கடன் அடையணும், என் மனைவி நல்லா இருக்கணும், என் குழந்தை நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை நல்லா இருக்கணும், இன்னும் நிறையா விஷயமெல்லாம் நான் கேட்கணும்னு சொல்லி ஒரு லெட்டரில் எழுதி சாமி கோயில் திறந்த உடனே சாமிகிட்ட போய் இதை நம்ம சொல்லிடலான்னு சொல்லி ஒருத்தர் உட்காந்துருந்தாராம்மா. எப்படிங்க? அவர் உட்காந்துருந்தாராம் இந்த பாக்கெட்டில் வச்சு, எப்படா கோயில் திறப்பாங்கன்னு. ஏன்னா திறந்தோடனே சாமிகிட்ட போய் இதை சொல்லிடலான்னு. இவர் உட்காந்துருக்க கோயில் இன்னும் திறக்கலை. அதுலேருந்து ஒரு மாட்டு வண்டியிலேருந்து ஒருத்தர் வந்தார். அந்த மாட்டு வண்டி வராதுக்கு முன்னாடி ஒருத்தர் நடந்து வந்தார். இந்த நடந்து வந்தவர் ஒரு பச்சை மூட்டை ஒன்று தோளில் போட்டு வந்து, எப்படி என்ன மூட்டை?
பச்சை மூட்டை தோல் போட்டு வந்து அவர் பக்கத்தில் இவர் உட்காரா. அப்பா இப்போவாது சிவனை நம்ம போய் பார்த்து இருக்கிற பிரச்சனை நம்ம சொல்லிட்டு வந்துடலான்னு இவர் உட்கார்ந்துருக்கா. இவர் கேட்டிருக்கிறாரு, என்ன சமாச்சாரமாக இங்கே வந்தீங்கன்னு. இந்த மூட்டையில் இருக்கிற பிரச்சனையெல்லாம் அவத்து சாமி கிட்ட சொல்லிட்டேன்னா என்னோடய வேலை முடிஞ்சுது அப்படின்னு சொல்லலாம். லைட்டாக ஒரு பார்த்துருக்காரு. நம்ம பேப்பரில் எழுதிட்டு வந்திருக்கிறோம். இவர் ஒரு மூட்டை நிறைய கொண்டு வந்திருக்கிறாரு. இது 2 பேரும் இவங்க பேசிகிட்டு இருக்கிறக்குள்ள ஒருத்தர் மாட்டு வண்டியிலேருந்து வந்து, அப்பா கோயில் நம்ம சிவன் கோயில் வந்துருச்சுன்னு மூட்டை எடுத்து திப்புன்னு 4 மூட்டை கீழே போட்டு வண்டி கட்டி போட்டு அவர் அதுக்கு பக்கத்தில் இவர் வந்து உட்காரா. இவங்க 2 பேரும் சைஸாக பார்த்துருக்காங்க. இது என்ன சமாச்சாரமாக இருக்குன்னு. சிவன்கிட்ட இருக்கிற பிரச்சனையெல்லாம் சொல்லிட்டு போகலானுங்க. பிரச்சனை பத்திலின்னு பூரா எழுதி 4 மூட்டை ஆயிடுச்சுங்க. கொண்டு வந்து மடியில் வச்சு அவர்கிட்டே கேட்டு வந்தலான்னு சொல்ல, இந்த முதல்ல உட்காந்துருந்தாரல்லங்க, யாருங்க சார், அந்த பேப்பரை வச்சு அவர் அப்படியே முள்ளமாக இந்த பிரச்சனையை நம்மளே சால்வ் பண்ணிக்கலாம். என்ன சார், இருக்கிற பிரச்சனையை நம்மளே முடிச்சிட முடியும். கல்யாணம் தானே, மனைவி தானே, சரி பண்ணிடலாம். குழந்தை தானே, நம்ம வெத்த தானே, சொன்னால் சரியாயிரு. கடன் தானே, நம்ம தானே வாங்கியிருக்கோம், கட்டிடலாம். உடம்பு சரியில்லை, நம்மளே ஒரு வைத்தியரை பார்த்துக்கலாம். சாமிகிட்டே போக வேண்டாம்னு சொல்லி முள்ளம் இவர் நகர்ந்துட்டார். இதுலேருந்து என்ன தெரியுதுங்க, பிரச்சனையை நாமளே சனி வைக்கலான்னு ஒரு பிரச்சனைக்கு இன்னொரு பிரச்சனை, இதை விட பெரிய பிரச்சனை வந்தோடனே நம்மளே ரிலீஸ் ஆயிடுறோங்கன்னு. அப்போ நம்ம பரிகாரம் பண்ணலைன்னா நம்மளுக்கு யார் பரிகாரம் பண்ணுவா சொல்லுங்கள் சார். சார் இந்த உதாரணம் கரெக்டாக இருக்கா இல்லையா சொல்லுங்கள். பேப்பரில் ஆரம்பிச்சிங்க, பச்சை மூட்டையை ஆரம்பிச்சிங்க, 2வது 4 மூட்டை வண்டியில் கொண்டு வந்து போட்டாங்க. இதுக்கு நம்ம பேப்பரே பரவாயில்லைன்ட்டு நம்மளே செஞ்சிட்டோமா இல்லையா? என்ன சார், அவங்க ரொம்ப ஓவராக சிரிக்கிறாங்க. அவ்வளோதான் இருக்கு அம்மா, உங்களுக்கு இவ்வளோதான் கஷ்டம். கஷ்டம் நம்மக்கிட்ட தானே இருக்குது சார். அதிர்ஷ்டம்ங்கிறீங்களே, ஒரு லாட்டரி சீட்டு வாங்கினா அதிர்ஷ்டங்கிறீங்க. அதை பிரித்து பாருங்கள். அது இஷ்டம், அது இஷ்டப்பட்டால் உங்கள்கிட்ட வரும்னே. இத்தனை நம்பர் வாங்கினாலாம் வராது. அது இஷ்டப்பட்டால் வந்துரு, காலப்போக்கில் அதிர்ஷ்டம் சேர்த்தி வச்சுட்டீங்க இல்லையா சார். கடவுள்கிட்ட உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கு அர்ச்சனை இல்லை. கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள் சார். உங்களுக்கு பிரச்சனை இல்லைன்னா கடவுளுக்கே அர்ச்சனை இல்லைன்னா நீங்கள் எதுக்கு அங்கே போகிறீங்க? முடிஞ்ச அளவுக்கு நம்ம சரி பண்ணிவிட்டு அப்புறம் கடவுளை ஃபைனலாக வச்சுக்கலாமல்லன்னு. எல்லாத்துக்குமே கடவுளை ஏன் கூப்பிடணும்? கரெக்டு தானே சார். அந்த காலத்தில் ரஜினி பாட்டு ஒரு பாட்டு வந்துச்சு தெரியுங்களா? ரஜினி சாருடைய பாட்டு ஒன்று இருக்குது தெரியுமா உங்களுக்கு? உன் கை நம்பி உயர்ந்திட பாரு, உனக்கென எழுது ஒரு வரலாறு, உனக்குள்ளே சக்தி இருக்கு அதை உசிப்பிட வலிப்பார். இதைத்தானே அவர் சொன்னாங்க. இதை அவர் பாட்டுக்காக சொல்லிங்க, எல்லா மக்களுக்கும் தானே சொன்னாங்க. இதை அர்த்தம் புரிஞ்சு பார்த்தா நல்லா இருக்கா இல்லைங்களா? அப்போ இதில் ஜாதகத்தில் நம்மளுடைய ஜாதகத்தை நம்ம சுத்தப்படுத்துறதுக்கு, நம்ம கர்மாவை நம்ம கம்ப்ளீட்டாக கிளியர் பண்ணுறதுக்கு நம்ம ஏதாவது ஒரு கர்மாவை நிவர்த்தி பண்ணணுமா பண்ணக்கூடாதா? நேற்று புதிய சேனலில் ரோகிணி நட்சத்திரத்தை பற்றி தான் பேசிட்டு வந்தாங்க. டெய்லி ஒரு நட்சத்திரம் போகுது. டெய்லி 6:50க்கு பார்த்தீங்கன்னா புதிய குத்தில் டெய்லி ஒரு கண்டென்ட் கொடுத்துட்டே இருக்கேன். அதில் ஒவ்வொரு விஷயமாக சொல்கிறோம். தாமரை குளத்தில் குளிக்கிறதுக்கு பதிலாக தாமரை தீர்த்தத்தில் குளிங்க, இந்த வில்வ தீர்த்தத்தில் குளிங்க, இப்போ வெள்ளி தீர்த்தத்தில் குளிங்கன்னு சொல்லியிருக்கோம். தங்க தீர்த்தத்தில் குளிங்கன்னு இருக்கோம். வெள்ளி நாணயம், மகாலட்சுமி நாணயம் ஒரு போட்டு நைட்டு ஊற வச்சு காலையில் எழுந்திரிச்சு வெள்ளி தீர்த்தத்தில் குளிங்க. ஏன் சாமிக்கு கூட சொர்ண அபிஷேகம்னு பண்ணுறாங்களா இல்லைங்களா? இப்போ சாமி தங்கம் போட்டிருக்குது, நம்ம தங்கம் போடணும் இல்லை. வெள்ளி அபிஷேகம் பண்ணால் இந்த உடம்பு சுத்தமாக காசு வரும் இல்லைங்கன்னு. அப்படி தானுங்கம்மா? நீங்கள் ஒரு நாளாவது வாழ்க்கையில் பௌர்ணமி அன்னைக்கு பசுமாட்டு பால் 1 லிட்டர், ஒரு பால் 1 லிட்டர் இருந்தாலோ இல்லை டம்ளர் இருந்தாலோ ஒரு நாள் நீங்கள் குளிங்க. அந்த பால் சுத்தமாக இருக்கிற மாதிரி உங்கள் மனசு சுத்தமாக இருக்கும்னே சார். புரியுதா? ஒரு காலத்தில் பாலை நீங்கள் குடிச்சிங்க ப்ளஸ் குளிக்கலை. இப்போ குளிக்க வேண்டியதில்லை, ஆனால் குளிக்கலல்ல, அது வேஸ்ட்டாக போகிறதுக்காக நான் சொல்ல வரல. நம்ம உடம்பு பால் பட்டால் எல்லா தோஷம் நிவர்த்தி ஆகுமா சார்? கடலில் போய் குளித்தா பாவம் தீருன்னு சொன்னாங்க. அது எதனால சொல்லுங்கள் சார்? என்னங்க புரியலைங்க? கடல் உப்பு, அடுத்தது கடலில் நீர் சேரனால சார். எல்லா ஊருடைய ஆறு, நதி, குளம், ஏரி அனைத்தும் போய்த்தானுங்க சார் சமுத்திரத்தில் சேருது. இது ஒன்றா பார்க்குற இடம் தானே கடல், அதானே? அப்போ எல்லா நீரும் கொண்டு வந்து சாமிக்கு அபிஷேகம் பண்ணால் சாமி பவருங்கிறீங்க. எல்லா நீரும் சேர்ந்து உங்கள் மேலே அபிஷேகம் பண்ணோன்னா கடல் தானே அபிஷேகம் உங்களை பண்ணுதுங்கிறேன் நான் சார். கரெக்டு தானே? உப்பு தண்ணிக்கு மட்டும் சொல்லலை, அந்த கடலும் அது தானே. எல்லா நீர் அபிஷேகமும் அந்த கடலை தானே கலந்துருக்குது. அதனால் எல்லா தண்ணி இருந்ததுனால தானே அது கடலோட உப்பு.
அதான் உங்கள் ஜாதகம். அப்போ கடலில் குளித்தா, நான் வருஷத்தில் ஒரு நாள் ஒரு ஆதி காலத்து பரிகாரம் எழுதியிருக்கேன். கடலில் குடித்தா ஒரு பாவம் தீரும். ஒன்று, வருஷம் நீங்கள் செய்ய வேண்டிய முறை, வாழ்ந்து பொழைச்ச ஜீவ சமாதி யாராவது இருந்தால் ஒரு இரவு அங்கே தங்கிட்டு வரணுமாம்மா. நீங்கள் தங்கினீங்கன்னா அந்த சித்தருடைய ஜீவ சமாதியில் இரவில் நீங்கள் தூங்கும்போது அந்த ஆன்மாக்கள் வந்து நம்ம மேலே என்ன நோய் இருக்கோ அதை பூராமே எடுத்து விட்டு மருந்து போட்டு விட்டு உங்கள் புண்ணை ஆற்றி விட்டு உங்களுக்கு தெரியாமையே அதை ஆசீர்வாதம் பண்ணிடுமா. அதுக்கு நீங்கள் இரவு தங்கினா தான் அந்த வேலை நடக்குமா. நம்ம சும்மா போனோன்னே முருகா பெருமாளே அப்படின்னா எப்படி வேலை செய்யும்? கரெக்டுங்களா இல்லையா? அப்போ இது வேலை செய்யாதல்ல. அப்போ ஒரு இரவு சித்தர்களுடைய ஜீவ சமாதியில் அவங்க தங்க சொல்கிறாங்க. உங்களுக்கு ஒன்று தெரியுமா, பாண்டிச்சேரியில் 22 சித்தர் ஜீவ சமாதிங்க. அந்த கோவில் அத்தனையுமே, அந்த கோவில் நீங்கள் எங்கே தோன்றுனீங்கனாலும் சித்தர்களுடைய இதுதான் வரும். 22 ஒரே ஊருக்குள்ளே 22 ஜீவ சமாதி இருக்குது. நாங்கள் 16 வரைக்கும் ஒரு நாள் புறம் பார்த்துட்டோம். அதுக்கு மேலே எங்களால் பார்க்க முடியல. அப்போ யோசிச்சு பார்த்தா இந்த சித்தர்களுடைய ரகசியம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் ராகு திசை எத்தனை வருஷங்க ஐயா? நல்லா தெரியுங்களா? சித்தர்கள் எத்தனை பேருங்க? வெரி குட். சப்த ரிஷிகள் எத்தனை பேர்? அப்போ சப்த ரிஷிகள் 7 பேர்னா கேது திசை எத்தனை வருஷம்? அப்போ ராகு திசையும் கேது திசையும் சித்தர்களாகத்தானே அந்த காலத்தில் பண்ணி வச்சுக்கிறாங்க. எப்படிங்க ஐயா? சார் புதன அந்த காலத்தில் சித்தர்கள் 18 பேருன்ட்டீங்க, கரெக்டு. ரிஷிமார்கள் 7 பேருன்ட்டீங்க, கரெக்டு. அப்போ ராகு திசை 18 வருஷமும் சொல்லுங்கள், இன்னொன்று கேது திசை 7 வருஷமும். இவங்க 2 பேரும் எந்த ராசியில் உச்சமாக இருக்காங்க சொல்லுங்கள், கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்கள். விருச்சிகத்தில். நல்லா தெரியுமில்லங்க ஐயா? விருச்சிகம் என்பது குழி, ஆழமான குழி அதானே. அந்த விருச்சிகம் என்பது கிணறு அளவுக்கு குழி. அதனால ராகு கேதுங்கிற சித்தர்கள் குழிக்குள்ள ஜீவசமாதி ஆகி இருக்காங்க. சார் புரியுதா? அவங்கள டிஸ்டர்ப் பண்ணக்கூடாதுங்கிறக்காகத்தான் அவங்களுக்குள்ள அவங்களே குழியை தோண்டி மூச்சு காற்றை நம்ம எவ்வளோ சுவாசத்தை கண்ட்ரோல் பண்ணி நிறுத்தினா நம்ம உயிர் போயிருமோ, இந்த உலகத்தில் தேவையான அளவுக்கு நம்ம உலகத்தில் சர்வீஸ் பண்ணிவிட்டு நம்மளை யாரும் தூக்கி போட மாட்டாங்க. அதுக்கெல்லாம் மனுஷங்களுக்கு அந்த இறக்க குணம் கிடையாதுன்னு ஆதி காலத்திலேயே அவங்க குழியை தோண்டி இருக்க வரைக்கும் சுவாசத்தை அவங்க மேலே ஏற்றிட்டு கீழே ஏற்றிட்டு இந்த உலகத்துக்கு செய்துட்டு அவங்களே நிறைவடைகிறேன்னு சொல்லி 2000 வருஷம் 3000 வருஷம் இந்த உலகத்துக்கு பிறப்பெடுத்து அந்த ஆன்மா எல்லாத்துக்கும் நல்ல விஷயத்தை உலகத்துக்கு காமிச்சு கொடுத்துட்டு இந்த ஆன்மா துர்மரணம் அடையக்கூடாதுங்கிறக்காக அவங்களே ஒரு குழியை தோண்டி அந்த குழிக்குள்ள ஜீவ சமாதியாகி இன்னமும் ஆன்மாவாக உயிரோடு வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த பிரபஞ்சத்தில், தாய் மண்ணில். எப்படிங்கய்யா? சவுண்ட் இல்லையே சார்? கரெக்டாக இல்லையா? இவங்க ஐயா மணிமுருகேச ஐயாலாம் மூலிகையிலேயே வாழ்கிறாங்க, கரெக்டுங்களா? அவங்களாம் அவர் பார்த்தாலே மூலிகை சித்தர்னே சொல்கிறாங்க, கரெக்டு தானே? ஏன் சொல்கிறாங்க? அவங்களாம் அந்த மூலிகை பற்றி அவங்க எடுத்துக்கிட்டாங்க சார். அவங்களாம் ஏதோ ஒரு ஆராய்ச்சி தானே பண்ணுறாங்க. அந்த சித்தர்களுடைய அனுகிரகங்கள் இல்லைன்னா நம்ம அந்த மூலிகை வாசம் எப்படி நம்மளுக்கு வரும் சொல்லுங்கள்? இப்போ தெரியுதுங்களா ஐயா? ஐயா 9 நவகிரகத்தில் சித்தர்கள் 18 பேர்னா ராகு திசை 18 வருஷம், ரிஷிமார்கள்னா சப்த ரிஷிகள்னா 7 வருஷம், ராகு திசை 18 வருஷம், கே திசை 7 வருஷம். அப்போ சித்தர்கள்னா 18 பேர், ரிஷிமார்கள்னா 7 பேர். இப்படித்தான் அந்த காலத்தில் பிரித்து இந்த 120 ஆட் பண்ணணும் இல்லைங்களா? என்ன இந்த 120 வருஷத்தில் இந்த 18 கழிக்க பார்க்கலாம். உங்களால் எப்படி கழிக்க முடியும்னு பார்ப்போம். இந்த 18 இருக்குதுன்னு நான் சொன்னேன். இந்த 18 120 வருஷத்தில் 18 கழிங்க பார்ப்போம். 102. அப்போது ஏன்னா இவங்க என்ன பண்ணிட்டாங்கன்னா, நம்ம வீட்டுக்குள்ளே அவருக்கு இடம் இல்லைன்னு சொல்லி இவங்க இந்த ராகு கேது மட்டும் அவுட் சைடு போட்டாங்க இல்லைங்களா? அப்போது இவங்களுக்கு சொந்த வீடு இல்லைன்னு நம்ம சொல்லி வச்சதுனால இந்த ராகு கேதையும் 18 கழிச்சிங்கன்னா மறுபடியும் இது எவ்வளோ வருதுன்னு சொன்னீங்க? அந்த 2 1 எவ்வளோ? அந்த 3ங்கிறது தான் குரு, இவங்களே தான் சித்தர், திரும்பி இவங்களே தான் பிறப்படுத்து வர்றாங்கன்னு. சார் புரியுதா? நீங்கள் கைதட்டினா தானே எனக்கு தெரியும். இவங்களே தானே குரு பிறப்படுத்து வர்றாங்க, கரெக்டுங்களா ஐயா? அதனால தானே சொல்கிறாங்க எங்கள் பாரம்பரியங்க 21 தலைமுறைங்க, எங்கள் முன்னோர்கள் 600 வருஷம் வாழ்ந்தாங்க, ஜீவ சமாதிங்க, இதெல்லாம் சொல்கிறாங்கல்ல. அப்போ இது கரெக்டாக இல்லையே சொல்லுங்கள்? அப்போ சித்தர்களுடைய ஜோதிடர் பார்க்குற இடத்துல 18 சித்தர்களும் சப்த ரிஷிமார்களுடைய படம் நம்ம வீட்டில் இருக்குனுங்க. ஏன்னு கேட்டால் இந்த ராகு கேது எந்த ராசியில் இருக்குதுன்னு சொன்னீங்க? விருச்சிகத்தில் தான் உச்சம்ங்கிறீங்க. சரி, இப்போது 12 வீட்லேயும் இருக்கிறாரான்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாமா?
ராகு கேது 12 வீட்லேயும் இருக்கிறாரான்னு செக் பண்ணி பார்க்கலாமா? சொல்லுங்கள் சார், இல்லாட்டி சாப்பிட்லாமா? நீங்கள் எனர்ஜியாக இருந்தீங்கன்னா நான் இன்னும் கொஞ்சம் எனர்ஜியாக சொல்லுவேன். என்னென்னா ஒரே ஒரு ஆசனம் மட்டும் பண்ணுங்களேன் எனக்காக. சித்திரை சொல்லும் போது நிமிர்ந்து உட்காருங்க பார்க்கலாம் ஒரு நிமிஷம். அப்போ எத்தனை பேர் நீங்கள் சாஞ்சிருக்கிறீங்கன்னு பாருங்கள். அப்புறம் எப்படி கை தட்டுவீங்க? இதான் கணக்கு, வேற ஒன்றும் இல்லை. விஷயம் இதுதான். நீங்கள் நிமிர்ந்து உட்காருங்கன்னு சொல்லும் போது அனைவரும் தாமரை மாதிரி மலருது. அப்போ அத்தனை பேர் சாய்மானமாக தானே உட்காந்துருந்தா. சரி, இப்போ எல்லா வீட்லேயும் ராகு எது இருக்கான்னு நம்ம செக் பண்ணி பார்த்தலாங்களா? திருவாதிரை நட்சத்திரம் எதில் இருக்குதுங்க? வெரி குட். மிதுன ராசி மறந்துடுங்க. நீ சுவாதி எதில் இருக்குது? கடக ராசியில் பாம்பு இருக்காரு. அதுக்கு அடுத்தது திருவாதிரை, சுவாதி, சதயம். சதயத்துக்கு கும்பம் இங்கே வந்துட்டாருங்களா? வந்துட்டாருங்களா ஐயா? சரி, அதுக்கு அடுத்தது அசுவனி, மக, மூலம் எங்கே இருப்பார்? இப்போ இந்த 6 ராசிலையும் பாம்பு இருக்கார், அவ்வளோதானே? சரி, கேதுக்கு 3, 7, 11 பார்வை, ராகுக்கு 3, 7, 11 பார்வை. அப்போ 12 ராசிலையும் பாம்பு இருக்காரா இல்லையா? அப்போ 12 வீட்டில் சித்தர் இருக்கிறாரா இல்லையா? சொல்லுங்கள் சார். சார் கரெக்டா? 12 வீட்லேயுமே பாம்பு இருக்கார். இதனால் என்ன பண்ணிட்டாருன்னா, சிவனுக்கும் பார்வதிக்கு விஷப்பரிச்சு என்னன்னா, நாமளே சக்தி வாய்ந்த மனிதராக இருக்கும்போது பாம்பையா சொல்லுங்க. இந்த நேரத்தில் இதை வேற சொல்கிறார் பாருங்க. அது அவர் வேற ஒன்றும் இல்லைங்க. அவர் காசி போயிருந்தோம். அவர் மக நட்சத்திரம். அவர் கழுத்தில் பாம்பை ஒருத்தர் பாம்பாட்டி தூக்கி போட்டார். பரமசிவன் மாதிரியே அவர் பாம்பு, ஒரிஜினல் பாம்பவே வேலை எல்லாம் ஏறி வந்தது. என்னையை வச்சு அவர் பாம்பை என் மேலே போடணும்னு முடிவு பண்ணாங்க. அதுக்கு சிக்காமையே நான் காசு இருந்து நல்லபடியாக வந்து சேர்ந்தேன். ஒரு இடத்துல ஒரு பஸ்ஸு கட்ட ஒரு பையன் காலையில் 5 மணிக்கு தூங்குற பாம்பை பொட்டிக்குள்ளே வச்சுட்டு காமிச்சிட்டான் இவங்ககிட்ட. இவர் நிறைய காசு கொடுப்பாரு, நீ அவர்கிட்ட காமிச்சின்னா. அவர்கிட்ட காமிச்சா நிறைய கொடுத்துட்டே இருப்பாருன்னு சொல்லியாச்சு. நான் அதை கண்டதை பயம். இவன் இந்த பக்கம் கதவை அடைச்சிட்டா அந்த பக்கம் கதவை திறந்து காமிக்கிறான், அந்த பக்கம் கதவை அடித்தா இந்த பக்கம் கொடுத்து காமிக்கிறான். கடைசி வரைக்கும் பக்கத்தில் இது வச்சுக்கிறீங்களான்னு ஓப்பன் பண்ணி காமிக்கிறான். நான் இது நீ வரக்கூடாதுன்னு சொல்கிறதுக்காக அவனுக்கு ஒரு 1000 ரூபா கொடுத்து அந்த ஏரியா விட்டு தாட்டினேன். அப்போ இவர் சாமி ஐயா மணிமுருகேசன் இவங்கெல்லாம் இது 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 இவர் தான் ஓனர் இதுக்கு பூரா. அதனால இவர்கிட்ட இன்னும் நிறைய இருக்குதுன்னு இந்த வண்டி கிளம்ப வரைக்கும் அவனும் போக மாட்டேங்கிறான். இது அப்படி ஆயிப்போச்சு பாருங்க. இந்த ராகு அதை பற்றி நீங்கள் பேசணுன்னே எவ்வளோ ஆனந்தம் வந்துருச்சு பாருங்க. அவர் ஐயா அப்படி போட்டுட்டார். இது என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா, அவர் மக நட்சத்திரம். என்னங்க, அவர் மக நட்சத்திரம். இந்த மக நட்சத்திரம் அது கேதுவுடைய நட்சத்திரம். அதனால் அவர் தலைவரைக்கு போட்டுக்கிட்டார். இப்போ நான் பூர நட்சத்திரம். பூர நட்சத்திரம் பார்வதி. அது என்னோட கழுத்தில் அது போடணும்னு அது விதி இருக்குது. ஆனால் இவங்க கிட்ட சிக்கனம்னா இது பல்ல பிடிங்கி வச்சுக்கிறாங்களா பிடிங்கி வைக்கலையான்னு நமக்கு தெரியாதல்ல என்னங்க. அதனால இது என்ன போச்சுன்னா பெரிய சிக்கல். இவங்க எப்படியோ போட்டு போட்டாவெல்லாம் எடுத்து வீடியோ எல்லாம் போட்டு இப்படி ஒரு உயிரோடு இருக்கிற பாம்பில் ஒரு தடவை அவங்க இது பண்ணிட்டாங்க. ஏன் இதுக்கு சொல்கிறேன்னா, ஆதி காலத்தில் ராஜா வீட்டில் பாம்பு வளர்த்துவாங்க. என்னங்க, ராஜா வீட்டில் பாம்பு வளர்த்துவாங்க. எதுக்கு வளர்த்துனாங்க? அதுக்கு பேரே ராஜநாக. எப்படி அந்த காலத்தில் பேர் யாராவது வந்தால் வீட்டுக்கு நாகபாம்பு வந்திருக்குன்னு யாரும் சொல்கிறதில்ல, ராஜநாகன் அப்படி சொல்லுவாங்க. அப்போ ராஜா வீட்டில் நாகம் வளர்த்தனால அந்த பேர் எப்படி வந்துச்சு? ராஜநாகன் வந்துச்சு. அவர் எதுக்கு அவர் பாம்பு வளர்த்துனாருன்னா, ஆடு மாடு கோழி குதிரை எல்லாமே வளர்த்து ஜீவனம் போட்டவர் இந்த பாம்பையும் பிடிச்சி ஒரு ஆளை பாம்பாட்டி பிடிச்சி அதுக்கு டெய்லி பால் முட்டை வச்சு அதுக்கு டெய்லி வீட்டில் பாம்பு உருவாக்கி ஆணாகம் பெண்ணாகம் ரெண்டும் சேர்ந்து அதுகளும் சந்தோஷமாக இருக்கட்டுன்னு அதுக்கு ஒரு ரூம் கொடுத்து அவர் வளர்த்தினார். அவர் எதுக்கு வளர்த்தினார்னா, இந்த வார்த்தை கேட்டால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. அவங்க வம்சத்தில் பிறக்கிற அத்தனை குழந்தைகளுக்கும் நாகதோஷம் வரக்கூடாதுன்னு பால் ஊற்றுன வீட்டுக்கு பாதகம் நினைக்காதான். எப்படி சார் கரெக்டுங்களா? பால் ஊற்றுன வீட்டுக்கு பாதகம் நினைக்காதுன்னு. அப்போ அந்த வீட்டில் பால் தினம் வச்சா, நீங்கள் சொல்கிறீங்களே லக்கணத்துக்குள்ள ராகு 7ல் கேது 2ல் ராகு கேது 8ல் ராகு கேது இருந்தால் அது லக்கணத்துக்கு பக்கத்தில் இருந்தால் அந்த ஜாதகத்துக்கு சர்ப்பதோஷம்னு சொல்கிறோம் இல்லைங்களா? இது 12 கட்டத்தில் எதுக்கும் எட்டாத இடத்துல ராகு கேது போய் உட்காருங்கிறதுக்காகத்தான் அந்த காலத்தில் ஜோசியர் முடிவு பண்ணி பாம்பை நீங்கள் சிலை செய்ய வேண்டாம் வளர்த்துங்கன்னு சொல்லி வச்சுருக்காங்க. சார் புரியுதா?
இன்னைக்கு இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது சந்தோஷமா எப்படின்னு சொல்லுங்கள் என்னங்கய்யா? அதனால தான் இந்த 18ங்கிறது வந்து அந்த காலத்தில் இது எப்படி கொண்டு வந்தாங்க அப்படிங்கிறதுக்கு தான் அந்த 18 கூட்டினீங்கன்னா என்ன வரும்னு சொல்லுங்கள்? 8 1 9. அது நவக்கிரகத்துக்குள்ளே அடக்கம்ங்கிறக்காகத்தான் இந்த ராகு எதை வச்சுருந்தாங்க. கரெக்டு தானே? இன்னொரு விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். ராகு எதுக்கு சொந்த வீடு இல்லைன்னு நீங்கள் சொல்லிட்டீங்கல்ல, அப்போ திருவாதிரை சுவாதி சதய நட்சத்திரக்கார் யாராவது இங்கே இருப்பீங்கல்ல, இங்கே கைதுக்கும் பார்க்கலாம். திருவாதிரை சுவாதி சதயத்துக்குள்ளே 3 பேர் இருக்காங்க அதானே சார்? சார் அசுவனி மகம் மூலம்ங்கிற வீட்டில் யாராவது கைதுக்குங்களே? சரி சரி, இவர் 2 3 பேர் இதுக்குள்ளே இருக்காங்க. ஐயா இருக்காங்க, ரைட்டுங்களா? சரி சார், இவங்கெல்லாம் இருக்காங்க இல்லைங்களா? இவங்கெல்லாம் வாடகை வீட்டில் இருந்துட்டு சொந்த வீட்டை வாடகை கூட்டானா வாழ்க்கை சிறப்பாக இருக்குங்கிறது ஐதீகம். ஏன்னா அந்த ராகு எதுக்கு சொந்த வீடு இல்லையில்ல. சார் கரெக்டுங்களா? அந்த காலத்தில் ராகு திசை நடக்குது, இந்த வீட்டை விட்டு போய் நீங்கள் மாறி இருங்கன்னு சொல்லுவாங்க. கரெக்டுங்களா? கேது திசை நடக்குது, சட்டச்சக்கல் பிரச்சனை வரும், கொஞ்சம் இடத்த மாற்றுங்கன்னாங்க. அவர் எங்கே இடத்த மாற்றினார்? வாழ்ந்த இடத்த விட்டு மாற்றினார். கரெக்டுங்களா? அப்போது ராகு எதுக்கு சொந்த வீடு இல்லை, ஆனால் சொந்த வீடு கட்டி வாழ்ந்து தான் ஆகும்னு ஜாதகத்தில் விதி இருந்தால் நாம் என்ன வரலாம் அப்படின்னு கேட்டால், நம்ம வீட்டை எப்போ கட்டினாலும் ஒரு வீடு வாடகைக்கு விடுற மாதிரி கட்டிட்டாங்கன்னா அதுவே சொந்த வீடு. வாடகைக்கு விட்டாலே ராகு தானே வாடகை வீடு, அந்நியர் உறவு அல்லவா சார்? கரெக்டாக இல்லையா சார்? அந்நியர் உறவு தானே, வாடகை விடுறீங்க. அவர் எந்த ஊர்னே தெரியாது, நாகப்பட்டினத்துலேருந்து வர்றேங்கிறாரு. சார் நாங்கள் ஏதோ குடும்பத்தோடு வந்திருக்கிறோம் அப்படிங்கிறாங்க, எனக்கு ஒரு வீடு கொடுங்கங்கிறாங்க. அந்த வீடு கொடுங்கன்னு இரவலில் கேட்டால் அது ராகு. அது சொந்தம் ஆக்கிட்டால் மட்டும்தான் அவர் லக்னாதிபதி பலமாகும். கரெக்டாக இல்லைங்களா? உங்களுக்கு ஒன்று தெரியுமா? யாராவது ஒரு லக்னம்னு ஒன்று இருக்குமல்ல உங்களுக்கு, லக்னாதிபதி 4ல் இருந்தால் அந்த 4ஆம் இடத்துக்குள்ளேயும் லக்னத்துக்குள்ளேருந்தே இவருக்கு தொடர்பு இருந்துக்கிட்டே இருக்குது. லக்னாதிபதி 7ல் இருந்தால் இந்த 7ஆம் இடம் மனைவியோட கண்ட்ரோல்லையே தான் இப்படி போயிட்டுருக்கோம். எப்போ 7 தாண்டி லக்னாதிபதி 10க்கோ 8க்கோ 9க்கோ வருதோ அப்போ தான் இவர் மனைவியோட கண்ட்ரோலை விட்டு வெளியே வருவார். கரெக்டாக இல்லையா சொல்லுங்கள் சார்? கரெக்டா? இப்போ லக்னாதிபதி நேர் 7 சுக்கிரனே நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க, இவர் அந்த பக்கம் வர முடியாமல் இந்த பக்கம் வர முடியும், இவங்களவே பார்த்துட்டு வந்துருப்பாரல்ல சார்? கரெக்டு தானே? அப்படி தானுங்களா சார்? எங்கள் வீட்டில் எனக்கு விருச்சிக லக்கணம் 7ல் சுக்கிரன் இருக்குது. இப்போ சொல்லுங்கள், நம்ம ஜாதகத்தை நம்ம சொன்னால் தானே உதாரணம் தெரியும். எங்கள் வீட்டில் கேட்குறது என்னென்னா, வீடு ஆஃபீஸு ஒரே இடத்துல இருக்கும்னு கேட்குறாங்க. இப்போ 7ல் சுக்கிரன் என்ன சொல்லுது? டெய்லி பார்த்துட்டே இருக்கும்னு சொல்லுது இல்லையா சார்? கரெக்டாக? சுக்கிரன் லக்கணத்தை பார்க்குது, அப்போ மனைவி தானே சுக்கிரன். அது லக்கணத்தை பார்க்குதுன்னா அவங்களோட கொள்கை என்ன, அவங்களோட எண்ணம் என்ன? நீங்கள் எத்தனையோ வசதி படைச்சிக்குங்க, எங்கேயோ வீடு வாசல் வாங்கிக்கங்க, என்னமோ வாடகை கொடுங்க, அதை பற்றி இல்லை. நாம் தொழிலும் வீடும் குடும்பம் எல்லாம் ஒரே இடத்துல இருந்தால் நல்லதுன்னா அந்த சுக்கிரன் என்ன சொல்லுது? அந்த லக்கணத்தை பார்க்கணுன்னு அது சொல்லுது. கரெக்டுங்களா? இதை தாண்டி இந்த விதி மாற்ற முடியலன்னா நம்ம எதுக்கு இன்னொரு இடத்துக்கு போய் நீங்கள் ரொம்ப இன்வெஸ்ட் பண்ணணுன்னு கேட்குறேன் நான் சார். கரெக்டாக? ஒரு 10 சென்ட் இடம் வாங்குகிறோம், கீழே ஆஃபீஸ் போட்டுக்கிறோம், மேலே வீட்டை கட்டிட்டு காலத்துக்கு போதுமில்லைங்கிற. அப்போ கிரகப்படி தான் மனிதன் வாழ முடியும், மனிதனுடைய தத்துவத்துக்கு கிரகம் வராது. கரெக்டாக இல்லையா சார்? கரெக்டு தானே? கிரகம் தான் மனிதனை இயக்குது, கிரகம் தான் மனிதன் இயக்குது, மனிதன் கிரகத்தை இயக்குவதில்லை. கரெக்டு தானேங்க? காலையில் சூரிய உதயத்தில் நீங்கள் போய் ஒரு லைட்டு தீபம் பற்ற வச்சு இந்த ஊருக்கே வெளிச்சம் அடிக்குதா? இல்லை, நீங்கள் இயற்கையாகவே அந்த வெளிச்சம் நம்மளுக்கு வருதா சார்? கரெக்டு தானே? நீங்கள் என்னைக்காவது ஒரு நாள் இந்த சூரியன் சந்திரன் செவ்வாய் புதன் குரு சுக்கிரன் சனி ராகு கேதுன்னு சொல்லி நீங்கள் காலையில் எந்திரிச்சு ஒரு நோட்டை எடுத்து இந்த 9 நவகிரக பகவானே என்னுடைய ஜாதகத்தில் யாரையும் ஒதுக்கப்பட முடியாதுன்னு, 9 நவகிரக பகவானே எனக்கு 9 கிரகம் எனக்கு ஒற்றுமையாக இருந்து எல்லோரும் எனக்கு வேலை செய்யுங்கன்னு